தனிச்சொத்துவம், பங்குடைமை, சங்கம், கழகம், கூட்டுறவு சங்கம், கம்பெனி, கூட்டுத்தாபனம் என வணிக அமைப்புகள் பல காணப்படுகின்ற போதிலும் கம்பெனி வணிக அமைப்பு மிகவும் பிரபல்யமான வணிக அமைப்பாக உலகம் முழுவதிலும் காணப்படுகின்றது. கம்பெனி என்பது இலங்கையில் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்பட வேண்டிய வணிக அமைப்பாகும். வரையறுத்த கம்பெனி என்பதில் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் பங்காளர் பொறுப்பு என்பது ஒருவர் கம்பெனியில் வாங்கியுள்ள பங்குகளின் முகப்பெறுமதிக்கு மட்டும் பொறுப்பு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை குறிக்கின்றது. கம்பெனியால் வழங்கப்பட்ட பங்கின் வழங்கல் விலை அல்லது முகப்பெறுமதி 50 ரூபாவாக இருக்க, அதில் இதுவரை அழைக்கப்பட்ட பெறுமதி ரூபாய் 30 மட்டுமாக இருந்தால், கொள்வனவு செய்த ஒரு பங்கு தொடர்பாக பங்காளரின் பொறுப்பு இன்னும் 20 ரூபாய் மட்டுமே ஆகும். 100 பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவர் 100 தர 20 ரூபாய் 2000க்கு மட்டுமே கம்பெனிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இனிமேல் அவர் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கும் என்பது வரையறுத்த பொறுப்பு என்பதால் குறிப்பிடப்படுகிறது. கம்பெனி முறிவடைந்து வெளிநபர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க முடியாது போனாலும், அந்த 100 பங்குகளை கொள்வனவு செய்த அந்த பங்காளரிடமிருந்து ஆகக்கூடியது ரூபாய் 2000 மட்டுமே இனிமேல் வசூலிக்க முடியும் என்பது வரையறுத்த பொறுப்பு என்பதன் கருத்தாகும். 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் இலங்கையில் கம்பெனி பதிவாளர் காரியாலயத்தில் பதிவு செய்து உருவாக்கப்படக்கூடிய கம்பெனிகள் வரையறுத்த கம்பெனிகள் ஆகும். கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இலங்கையில் கம்பெனி பதிவாளர் காரியாலயத்தில் பதிவு செய்து உருவாக்கக்கூடிய கம்பெனிகள் வரையறுத்த கம்பெனிகள் ஆகும். வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை பங்குகளால் வரையறுத்த கம்பெனி, உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி என வகைப்படுத்தலாம். பங்குகளால் வரையறுத்த கம்பெனிகளை வரையறுக்கப்பட்ட தனி கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, கரை கடந்த கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி எனவும் வகைப்படுத்த முடியும். இந்த எல்லா வகை கம்பெனிகளும் இலங்கையில் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் கம்பெனி பதிவாளர் காரியாலயத்தில் பதிவு செய்தே இருக்க வேண்டும். இலங்கையில் கூட்டிணைக்கப்பட்ட சுந்தரம் வரையறுத்த தனிப்பட்ட கம்பெனி ஒரு தனி கம்பெனி ஆகும், ஒரு சொந்த கம்பெனி ஆகும். தனி கம்பெனிகள் கட்டாயமாக அந்த கம்பெனிக்கான பெயருடன் தனிப்பட்ட என்ற சொல்லை சேர்த்திருக்க வேண்டும். சுந்தரம் வரையறுத்த கம்பெனி என ஒரு கம்பெனியின் பெயர் பதிவு செய்யப்படுமானால் அது பொது கம்பெனி ஆகும். ஏனெனில் இதிலே தனிப்பட்ட என்ற சொல் இல்லை. வரையறுத்த கம்பெனி, சுந்தரம் வரையறுத்த கம்பெனி என்றுதான் அந்த பெயர் இருக்குது. ஆகவே தனிப்பட்ட என்ற சொல் இல்லாதால அது ஒரு பொது கம்பெனி தான், வரையறுத்த பொது கம்பெனி. ஆனால் சுந்தரம் வரையறுத்த பொது கம்பெனி என பெயர் பலகையில் எழுதப்படுமானால் அது பொது கம்பெனி மட்டுமல்ல, பங்கு சந்தையில் தமது பங்குகளை விற்பனை செய்வதற்காக பதிவு செய்யப்பட்ட பொது கம்பெனி ஆகும்.
ஒரு பொது கம்பெனி பங்கு சந்தையில தங்களோட பங்குகளை விற்பனை செய்யறதுக்கு அனுமதி பெற்றிருந்தால் அந்த கம்பெனி மட்டும் தனது பேருடன் அந்த கம்பெனியோட பேருடன் பொது என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. பதிவு செய்யாத கம்பெனி பொது என்ற பேரை பயன்படுத்த முடியாது. பங்கு சந்தையில் பதிவு செய்யப்படாத கம்பெனி பட்டியல் படுத்தப்படாத கம்பெனி எனப்படும். பங்கு சந்தையில பதிவு செய்த கம்பெனி பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனி எனப்படும். சுந்தரம் வரையறுத்த கம்பெனி இது அந்த பொது என்ற சொல்லி இல்ல, சுந்தரம் வரையறுத்த கம்பெனி. அப்ப இது பொது கம்பெனி தான், ஆனால் பட்டியல் படுத்தப்படாத கம்பெனி. அதன் பேருடன் பொது என்ற சொல் சேர்க்கப்படவில்லை. ஆனபடியால் இது பட்டியல் படுத்தப்படாத கம்பெனி. வரையறுத்த பொது கம்பெனி என்ற பெயர் பலகையில் எழுதப்பட்டிருக்குமானால் இதே கம்பெனி சுந்தரம் வரையறுத்த பொது கம்பெனி என்ற பெயர் பலகையில் எழுதப்பட்டிருக்குமானால் அது பங்கு சந்தையில பதிவு செய்யப்பட்ட கம்பெனி, அது பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி ஆகும். பொது கம்பெனி தான், அதோட பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி. பங்கு சந்தையில அதோட பங்குகளை விற்பனை செய்யலாம். அந்த பொது என்ற சொல் இல்லாத கம்பெனி பங்குகளை பங்கு சந்தையில விற்பனை செய்ய இயலாது, நாங்க வாங்க இயலாது. அப்ப வாங்கணும் விற்கணும் என்றால் பங்கு சந்தையில அது பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியாக இருக்கணும். இலங்கையில் கூட்டிணைக்கப்பட்டு வெளிநாட்டிலும் வணிக கர்மங்களை ஆற்றும் கம்பெனிகளை கரை கடந்த கம்பெனி என குறிப்பிடலாம். இலங்கையில பதிவு செய்திருக்குது, 2007 இலக்கங்கள் கொண்ட கம்பெனி சட்டத்துக்களை பதிவு செய்திருக்குது. ஆனால் வணிக கர்மங்களை வெளிநாட்டிலும் நிறுவனங்களை அதனுடைய காரியாலயங்களை தொழிற்சாலைகளை அமைச்சு வணிகம் செய்தனால் அந்த கம்பெனி கரை கடந்த கம்பெனி என்று சொல்லப்படும். இலங்கையில பதிவு செய்யப்பட்டது, இலங்கையில கூட்டிணைக்கப்பட்டது. ஆனா வெளிநாட்டிலேயும் வணிக கர்மங்களை ஆற்றி உள்நாட்டிலேயும் வணிக கர்மங்களை ஆற்றி அது கரை கடந்த கம்பெனி என்று சொல்லலாம். வெளிநாட்டில் கூட்டிணைக்கப்பட்டு இங்க இங்க கூட்டிணைக்கப்படல, உருவாக்குனது வெளிநாட்டில். வெளிநாட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இலங்கையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வணிக நிலையங்களை இலங்கையிலும் அமைச்சிருக்கு, வெளிநாட்டிலையும் அமைச்சிருக்கு. ஆனால் உருவாக்குனது மட்டும் வெளிநாட்டு. அப்படியான கம்பெனிகள் வெளிநாட்டு கம்பெனிகள் என்று சொல்லப்படும். வெளிநாட்டில் உருவாக்கப்பட்டது, வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்டது, இலங்கை கம்பெனி சட்டத்துக்குள்ள 2007 இலக்குகின்ற கம்பெனி சட்டத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்டது. அப்படியானால் அந்த கம்பெனி இலங்கையிலும் வணிக கர்மங்கள் ஆற்றுது, வெளிநாட்டிலேயும் வணிக கர்மங்கள் ஆற்றுது. அப்படியானால் அந்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி என்று சொல்லப்படும். அந்த நாட்டில் கூட்டிணைக்கப்பட்டு இலங்கையிலும் பதிவு செய்திருக்குது. வெளிநாட்டில உருவாக்கப்பட்டது, வெளிநாட்டிலையும் பதிவு இருக்கு, இலங்கையிலையும் பதிவு இருக்கு. ஆனால் இலங்கையில கர்மங்களை ஆற்றல, வெளிநாட்டில் மட்டும்தான் கர்மங்கள் ஆற்றுகின்றால் அந்த கம்பெனியே வெளிநாட்டு கம்பெனி என்று சொல்றல, அது கரை கடந்த கம்பெனி தான். வெளிநா எங்க தொழில் புரியுதோ அதை பொறுத்துத்தான் அது கரை கடந்த கம்பெனியா, உள்நாட்டு கம்பெனியா, வெளிநாட்டு கம்பெனியான்னு சொல்லலாம். வெளிநாட்டில் மட்டும்தான் வணிக கர்மங்கள் ஆற்றுது என்றால் அது கரை கடந்த கம்பெனி தான். வெளிநாட்டு உருவாக்கப்பட்டது, வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்டது, இலங்கை கம்பெனி சட்டத்துக்களையும் பதிவு செய்திருக்கு. ஆனால் இலங்கையில வணிக கர்மங்கள் ஆற்றுகின்றா அது கரை கடந்த கம்பெனி என்று குறிப்பிடப்படும். இலங்கையில் பதிவு செய்யப்படும் கம்பெனிகள் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனிகள் சட்டத்தினாலும் கட்டுப்படுத்தப்படுது. 1995 ஆண்டின் 15 இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் சட்டத்தினாலும் கட்டுப்படுத்தப்படுது. கணக்கு வைப்பு கணக்காய்வு தொடர்பான 1995 இலக்கம் 15 கொண்ட கணக்கீடு கணக்காய்வு நியம சட்டத்தினாலும் கட்டுப்படுத்தப்படுது. 1988 இலக்கம் 30 கொண்ட வங்கி சட்டத்தினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது.
கம்பெனிகள் வரி செலுத்து தொடர்பான 2006 இலக்கம் 10 கொண்ட வருமான வரி சட்டம், நிதி கம்பெனிகள் தொடர்பான 1988 இலக்கம் 78 கொண்ட நிதி சட்டம் என்பனவும் கம்பெனிகளை கட்டுப்படுத்துகின்றன. 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் 3.1 சரத்தின்படி கம்பெனி பிரதானமாக 3 வகைப்படுத்தப்படுகிறது. வரையறுத்த கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள், உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனிகள். கம்பெனி பங்குகளை சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு, உரிமை பங்கு, பின்னுரிமை பங்கு என வகைப்படுத்தலாம். கம்பெனி சட்டத்தின் இலக்கம் 27 இலிருந்து 31 வரை உள்ள சரத்துகளில் காட்டப்பட்டிருக்கும் சொந்த கம்பெனிகள் தொடர்பான விசேட பண்புகளை பின்வருமாறு குறிப்பிடலாம். ஆக குறைந்த பங்காளர் எண்ணிக்கை 1, அதிகூடிய பங்காளர் எண்ணிக்கை 50. இரண்டாவது, ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை 1, உச்ச எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படவில்லை, எவ்வளவு பேரும் இருக்கலாம் இயக்குனர் எண்ணிக்கை. கம்பெனி சட்டத்தின் 27 ஆனா சரத்தின்படி சொந்த கம்பெனி தனது பங்குகளையோ புனைப்பத்திரங்களையோ பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். சொந்த கம்பெனி பெயருடன் தனிப்பட்ட என்ற பதத்தையும் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். சொந்த கம்பெனி தன் பெயருடன் தனிப்பட்ட, பிரைவேட் என்ற சொல்லியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கம்பெனி நிதி அறிக்கைகளை கம்பெனி பதிவாளருக்கு வருடந்தோறும் சமர்ப்பிக்க வேண்டிய தேவையில்லை. இது இந்த கம்பெனி சொந்த கம்பெனி. ஆனா பொது கம்பெனிக்கு கட்டாயம். ஆனால் கம்பெனி பதிவாளர் கோரினால் மட்டும் நிதி கூற்றுகளை சமர்ப்பித்தல் வேண்டும். சொந்த கம்பெனிகள் எல்லா பங்காளரின் சம்மதத்துடனும் கடன் தீர் பரிசோதனையின்றி பங்கு லாபத்தை பிரித்து கொடுக்க முடியும். பங்கு லாபத்தை அவங்க விரும்பின மாதிரி பிரித்து கொள்ளலாம். அந்த கடன் தீர் பரிசோதனை என்ற ஒன்றை செய்ய தேவையில்லை. ஆனால் பொது கம்பெனி அது கட்டாயம் செய்யும். (2007) இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் 48 49 என்னும் சரத்துகளின்படி எல்லா வரையறுத்த கம்பெனிகளும் கட்டாயமாக கணக்கு புத்தகங்களை பேண வேண்டும். அவை வருடாந்த நிதி அறிக்கைகளை தயாரித்தல் வேண்டும். அதே போல சட்டத்தின் 48 இருந்து 83 வரையிலான சரத்துகளில் கணக்கு வைப்பு முறைகள், கணக்கு வைப்பு, பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகள், கணக்காய்வு, கணக்காளரை நியமனம் செய்தல், வருடாத அறிக்கை போன்றவற்றின் நியமங்களும் காட்டப்பட்டுள்ளன. வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றில் பின்வரும் ஏடுகளும் அறிக்கைகளும் பேணப்படும். அறிக்கை ஒன்று தனது காசு பெறுவனங்களையும் அதற்காக செலவிட்ட முறைகளையும் காட்டும் அறிக்கை. கம்பெனி ஒன்றின் சொத்துகள், பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை. பொருள்கள் வியாபாரம் தொடர்பானதாக இருக்குமானால் கடன் கொள்வனவு, கடன் விற்பனை தொடர்பான வாடிக்கையாளர் எனதும் வழங்குனர்களிடம் அறிக்கை. இறுதி இருப்பு அறிக்கை. சேவை வழங்கல் தொடர்பான வணிகமாக இருந்தால் சேவைகளது அறிக்கை. வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் பங்கு வகைகளை பின்வருமாறு சொல்லலாம். கம்பெனி சட்டத்தின் 49ஆம் பிரிவுக்கு அமைய ஒரு பங்கு பத்திரம், பங்கானது அசையும் ஆதனம் ஒன்றாக குறிப்பிடலாம். அசையின் சொத்து, அசையும் ஆதனம் என்று சொல்லலாம். காருக்கு சமனானது வாகனம். நிலம் போல இல்லை, அசையா சொத்து இல்லை, அசையின் சொத்து. அது யார் கையில் இருக்கோ அது அவருக்கு சொந்தமாக இருக்கும். வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று வழங்கக்கூடிய பங்கு வகைகளாக சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள், விசேட பங்குகளை குறிப்பிடலாம். சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள், விசேட பங்குகள் என குறிப்பிடலாம். சாதாரண பங்குகளை உரிமை பங்குகள் எனவும் சொல்லலாம். விசேட பங்குகளாக
பின்னுரிமை பங்குகளை குறிப்பிடலாம். பின்னுரிமை பங்குகள்னா அமைத்தோர் பங்குகள், உரிமையாளர் பங்குகள், அமைத்தோர் கம்பெனி ஆக்குனவர்கள் வாங்கின பங்குகள், அது விசேட பங்குகள், அது பின்னுரிமை பங்குகள் எனவும் குறிப்பிடலாம். சட்டத்தின் 57வது சரத்தின்படி கம்பெனி ஒன்று நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக பங்குகளை பொதுமக்களுக்கு விநியோகித்து பங்கு வழங்கினால் பெற்றுக்கொள்ளப்படும் மூலதனமே கூறப்பட்ட மூலதனம் ஆகும் என குறிப்பிட முடியும். கம்பெனி சட்டத்தின் 58ஆம் பிரிவுக்கு அமைய பங்கு வழங்கல் தொடர்பாக பங்களின் மீது அழைக்கப்பட்ட தொகைகள் தொடர்பாக கம்பெனிக்கு கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பண பெறுமதிகளின் கூட்டுத்தொகையை கூறப்பட்ட மூலதனமாகும். கம்பெனி சட்டத்தின் 51ஆம் பிரிவு மற்றும் கம்பெனி சட்டத்தின் பங்கொன்றின் வழங்கல் பெறுமதி பங்கு பிரதிபலன் எனவும் குறிப்பிடப்படும். கம்பெனி சட்டத்தின் 52ஆம் பிரிவுக்கு அமைய கம்பெனி பணிப்பாளர் சபையை பங்கொன்றின் வழங்கல் பெறுமதியை தீர்மானிப்பார். பங்கொன்றின் பிரதிபலன் என்பது பங்கொன்றின் வழங்கல் பெறுமதி ஆகும். பங்கொன்று விநியோகிக்கப்பட்ட பெறுமதியை குறிக்கும் பிரதிபலன் என்றது. பங்கொன்றின் முகப்பெறுமதி ரூபாய் 10 இருக்க பங்கொன்று தொடர்பாக வழங்கல் பெறுமதி 7 ரூபாய் ஆனார். 3 ரூபாய் அழைக்கல, 3 ரூபாய் இல்ல 7 ரூபாய் மட்டும்தான் விற்கிறாங்களா. ஆனால் வழங்கல் விலையில் பிரதிபலன் அல்லது கைமாறு ரூபாய் 7 ஆகும். பிரதிபலனுக்காக பின்வருவன பெற்றுக்கொள்ள முடியும். காசு பெறலாம், வாக்குறுதி பத்திரங்களை பெறலாம், எதிர்கால சேவைகளை பெறலாம், ஆதனங்களை பெறலாம், ஏனைய புனைப்பத்திரங்கள் முறைகளையும் பெற்றுக்கொள்ளலாம்.